எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும் ஆகும், உம்மாலே எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22 முதல் சில வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி மீதியானவர்களை முறியடிக்கும்படியாய் கர்த்தர் அவரிடம் சொன்னபோது கிதியோன் சொல்கின்றார், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் இரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, கிதியோன் எல்லாரிலும் எளியவராக, எல்லாரிலும் சிறியவராக அவர் இருந்தபோதிலும் கர்த்தர் அவரை ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்து இஸ்ரவேல் மக்களை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி விடும்படியாய் கர்த்தர் அவரிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், நீர் எங்களை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்கிறார்கள். இதை கேட்ட கிதியோன் தான் முன்பு இருந்த சூழ்நிலைகளை யோசித்து, அப்பொழுது இவர்கள் இவரை எப்படி நடத்தியிருப்பார்கள்? அற்பமாக, சிறியவராக, எளியவராக அவரை நினைத்து நிசாரமாக நடத்தியிருப்பார்கள். பிரியமானவர்களே, அதை யோசித்து அவர்கள் கொடுக்கிற கனத்தையும் மரியாதையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சொல்கிறதான வார்த்தை, அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் கொடுக்கின்றதான உயர்வையும் மரியாதையும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல், உங்களை
ஆளுகிறவர் கர்த்தரே என்று சொல்லி, கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்று சொல்லி தன்னை அந்த காரியத்திலிருந்து விலக்கிக் கொண்டு தன்னை அவ்வளவாய் தாழ்த்துகின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான ஒரு தாழ்மை உள்ள ஒரு தேவ மனுஷனாக கிதியோன் இருந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் அநேக நேரங்களிலே நாம் சிறு சிறு காரியங்களை தேவனுக்காக தேவ சபையில் செய்கிற போதும், அல்லது நாம் பணி செய்கிற இடத்திலே ஒரு சில நன்மையான காரியங்களை செய்த போதும், அல்லது நம் குடும்பங்களில் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு பிரியமாய் செய்த போதிலும் நமக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் நம்மை அறியாமல் நாம் வருத்தப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கிதியோன் அவர் சரியான ஒரு தகுதியான ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்தது நிமித்தம் அவருக்கு வந்த உயர்வையும் கனத்தையும் அது தேவையில்லை என்று சொல்லி அவர் ஒதுக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் அவர்களை ஆளுவார் என்று சொல்கிறதான ரகசியம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்கின்றார். கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருப்பார் என்று ஒரு அர்த்தத்தில் அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வானத்தையும் பூமியும் வாயின் வார்த்தைகளினாலே உருவாக்கின வல்லமுள்ள தேவன் நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இந்த உலகத்தினாலோ உலக மனிதர்களாலோ நமக்கு அங்கீகாரமும் கனமும் மரியாதையும் நாம் எதிர்பார்க்காமல் நமக்கான அங்கீகாரம், நமக்கான கனம், நமக்கான மரியாதை நம் பரலோக தேவன் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அப்போஸ்தலன் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கென்று வைத்திருக்கிறதான ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் ஓடினது போல நமக்கான ஜீவ கிரீடம், நமக்கான கனம், மரியாதை பரலோகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஓடுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.